வெல்கம் டு ஃபிலிம் டேனே. நான் உங்கள் வினோத். இன்றைக்கி எபிசோடில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், நம்மளும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு. எஸ்பெஷலி ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு வேறு ஆப்ஷனே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு இப்போ. ஏன்னா ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபிலிம் மேக்கர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து தான் ஆகணுங்கிற மாதிரி ஒரு கட்டாயம் இப்போ இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அனுபவத்தை எப்படி அவங்க பார்க்குறது, ஒரு ப்ரொடக்ஷனுக்கோ இல்லை வேறு ஒரு அசிஸ்டண்ட்டாக நீங்கள் போய் சேர பார்த்தீங்கனாலோ அவங்க அனுபவத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. முன்னாடி எப்படி இருக்கும், நீங்கள் ஏற்கனவே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு டைரக்டர் போய் ஒர்க் பண்ணுவீங்க. அங்கே அனுபவத்தையும் அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் மூலயமா, அந்த நீங்கள் ஒர்க் பண்ண விதத்துக்கு மூலயமா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், நீங்கள் ஒரு ஃபீச்சர் ஃபிலிமை டைரக்ட் பண்ணுவீங்க. இப்போ அப்படி கிடையாது. அது மட்டும் இல்லை, நான் சொல்கிறது ஒரு ஷார்ட் ஃபிலிம் அப்படிங்கிறது ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் எடுக்கிறதுக்கான ஒரு விசிட்டிங் கார்டை மட்டும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. ஷார்ட் ஃபிலிம் இட்ஸ் தர் ஓன் ஃபார்ம் இருக்குது. ஏன்னா ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமில் சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை ஒரு ஷார்ட் ஃபிலிமில் சொல்லலாம். ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் அளவு இருக்க வேணாங்கிற ஒரு டாபிக் எடுத்துகிட்டு ஷார்ட் ஃபிலிமில் சொல்லலாம். ஷார்ட் ஃபிலிம்ங்கிறதுக்குள்ளே ஒரு டீப்பான ஒரு கான்செப்ட் இருக்குது. பட் ஸ்டில் இப்போ இருக்கிற ஷார்ட் ஃபிலிம்ஸ் யூடியூப்பை பார்த்தீங்கனாலோ இல்லை எதை சேனல் பார்த்தீங்கனாலும் மற்ற இது பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறையா இருக்குது. பட் உங்களோட ஷார்ட் ஃபிலிம் நாளைக்கு எடுக்க சொன்னால் ஆஸ் அ ஃபிலிம் மேக்கர்ஸாக நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு. நம்ம ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறப்ப என்ன பண்ணுறோம், நமக்கு வர்ற பிரச்சனை அந்த எழுத்து தான் நமக்கு வர மாட்டேங்குது. அப்படிங்கிற மாதிரி எழுத உட்கார்றப்ப எந்த ஐடியாவை எழுதுறது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு நிறைய ஐடியா இருக்கும், நிறைய படத்தை பார்ப்போம், நிறைய ஷார்ட் ஃபிலிம் பார்ப்போம். அப்போல்லாம் நமக்கு தோணும், இதை மாதிரி நானும் எடுப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. சரி நீ எடுப்பாப்போம் அப்படின்னு சொல்கிறப்ப தான் உங்களுக்கு ரியல் சேலஞ்சே வரும். ஏன்னா அப்போ நீங்கள் எழுதுகிறப்ப உங்களுக்கு நிறைய ஐடியா இருக்கிறப்ப எதை பற்றி எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வராது நமக்கு. அப்போ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஐடியா சொல்ல போகிறதில்ல. நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு பிரெயின் ஸ்ட்ரோம் பண்ணுறதுக்கு, அதாவது உங்களை அதை பற்றி டுவர்ட்ஸ் யோசிக்க வைக்கிறதுக்கான ஒரு டிப்ஸ் கொடுக்க போகிறேன். நீங்கள் எப்படிலாம் யோசிக்கலாம், உங்களோட ஷார்ட் ஃபிலிமுக்கோ இல்லை ஃப்யூச்சர் ஃபிலிம் கூட இதை யூஸ் பண்ணலாம். ஒரு ஐடியாவை இதை படமாக்குறதுக்குரிய ஒரு ஐடியாவை எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இதை யூஸ் பண்ணலாம். பேசிக்கலாக இது எப்படி பார்த்தீங்கன்னா, இதை இதையும் ஒரு ஸ்டேஜாக பிரிக்கிறேன் நான். எப்படின்னா என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்டேஜ்னு சொல்ல மாட்டேன். என்னென்ன வே பண்ணலாம், என்னென்ன வேலை நம்ம இதை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்பேன். ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது பர்சனல் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக எடுத்த எல்லா டெபியூட் டைரக்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 60% இதுவரையுமே எடுத்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை சம்மந்தப்பட்ட ஒரு கதை எடுத்திருப்பாங்க. நான் எல்லாரையும் சொல்ல, கிட்டத்தட்ட ஒரு 50-60% பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருப்பாங்க. மெயினாக ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நீங்கள் ஒரு ஸ்டோரியை நீங்கள் எடுக்கிறப்ப உங்களால் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும், அது என்ன மாதிரி எமோஷனை க்ரியேட் பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களால் என்ன பண்ண முடியும்னா, ஈஸியாக உங்களால் அந்த எமோஷனை கேப்சர் பண்ண முடியும், என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நான் சொல்கிறது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் யோசித்து பார்க்குறப்ப அது என்ன வேணால் இருக்கலாம். அது முதல் காதலாக இருக்கலாம், காதலுக்கு கொடுத்த முதல் மொத்தமாக இருக்கலாம். அது நடந்தப்போ நீங்கள் என்ன மாதிரி ஒரு மனநிலையில் இருந்தீங்க, என்ன மாதிரி நடந்தது, அந்த எமோஷனில் உங்களால் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா மறக்க முடியாத ஒரு நாள் அப்படின்னு சொன்னால் நான் என்ன சொல்லுவீங்க? அப்போ ஒரு இன்சிடென்ட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் அது நீங்கள் அடி வாங்கினதாக இருக்கலாம், அடி கொடுத்ததாக இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம்ல. அந்த மொமெண்ட் இருக்குல்ல, அந்த மொமெண்ட்டை எழுதுங்க. அந்த மொமெண்ட்டுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ட்ரை பண்ணிங்கனாலே அது ஒரு ஸ்டோரியாக தான் இருக்கும். நான் சொல்கிறது உங்களை பர்சனலாக நடந்த கதையை அப்படியே எடுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. அப்படி எடுத்தால் சம்டைமில் எல்லா பர்சனலாக நடந்த எல்லா ரியல் எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப ஒரு படமாக்க தகுந்தமான ஒரு இன்சிடெண்ட்டாக இருக்குங்கிற கட்டாயம் கிடையாது. அப்படி எடுத்தால் சில நேரங்கள் நல்லா இல்லாமல் கூட போயிடலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதில் சில ஃபிக்ஷன்ஸ் சேர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, ஆனால் உங்களை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் எடுக்க சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, உங்களால் ஈஸியாக எமோஷன்ஸை கனெக்ட் பண்ண முடியும், ஈஸியாக நடந்ததெல்லாம் ரிலேட் பண்ண முடியும். உங்களால் ஒரு கண்டென்ட்டை ரொம்ப ஜென்யூனாக எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு நான் அதை தான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஒன்ஸ் அதுலேருந்து உங்களுக்கு கதைகள்லாம் வந்துருச்சு, இல்லை நீங்கள் அதில் வேணாம்னு நினைக்கிறீங்கன்னா, அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன், ஃப்ரம் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டேருந்தும், உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் ரிலேட்டிவ்ஸ், உங்களோட யாரெல்லாம் இருக்காங்களோ, இல்லை உங்களுக்கு கேள்விப்பட்ட கதைகள், இந்த கதைகள்லாம் உங்கள் நெருக்கமானவங்கள்டேருந்து வந்த கதைகளை நீங்கள் நெக்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா அது நீங்கள் ரியலாக அனுபவிக்கலனாலும் கிட்டத்தட்ட அவங்க மூலிமா அந்த ரியல் அனுபவத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஏன்னா அவங்க க்ளோஸாக உங்களுக்கு இருக்கிறதுனால, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கிறதுனால, அவங்க என்ன மாதிரி பிரச்சனையை அதில் ஃபேஸ் பண்ணாங்க, என்ன மாதிரி கான்ஃப்ளிக்ட் ஆச்சு அவங்களுக்கு, அதனால் அப்படிங்கிறத ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃப்ரெண்ட் இருக்கார், அந்த ஃப்ரெண்டு அவரோட பைக்கை தொலைச்சிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை உங்களால் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா அவர் என்னென்னலாம் பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியும், அவர் உங்களுக்கு சொல்லுவார். இல்லை அது மூலிமா என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இது மாதிரி அவர் ஒரு இடத்துல ஏமாந்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கதைகள் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும்.
ஸோ இது மூலிமா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஒரு நல்ல கதைகள் உருவாகும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அதுவும் நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த மாதிரி உங்களுக்கு கேள்விப்படுற இன்சிடெண்ட்லாம் எழுதுங்க. இது வந்து ஒரு ப்ராக்டிஸாக தான் நம்ம பண்ணணும். என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும், ஒரு படம் எடுக்கணும்னா நமக்கு வந்து அதுக்கு ஒரு நல்ல கதை வேணும். நல்ல ஒரு நாட், அதாவது நான் சொல்லுவேன் ஒரு ஒன்லைன் வேணும், இல்லை நாட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி ஒரு ஐடியா வேணும்ல. நிறைய இருக்குது, எதை வேணாமல் எடுக்கலாம் படத்தை. இப்போ யோசித்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட் இருக்கார், அந்த ஃப்ரெண்டு வந்து ஏதோ ஒரு கடைக்கு போகிறாரு, அந்த கடையில் எதாவது ஆச்சுன்னா கூட அதை நீங்கள் நோட் பண்ணி அதை ஃப்ரண்ட் அண்ட் பேக் பண்ணிங்கன்னா ஒரு கதையாக ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அந்த ஸ்டோரிஸை நீங்கள் வந்து கேட்கணும். இதுக்கு முதல்ல நான் இன்னொன்று என்ன சொல்லுவேன்னா, நிறைய பேர்கிட்ட நம்ம பேசணும். ஏன்னா நம்ம படம் எடுக்கிறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கதையை வந்து நம்ம நிறைய பேர்கிட்ட சொல்கிறோம். ஐ மீன் அல்டிமேட் எய்ம் ஃபார் ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து டெல்லிங் அ ஸ்டோரி, ரைட்? ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் நம்ம என்ன பண்ணோன்னா, ஒரு ஜென்யூனான, ஒரு நம்பகத்தன்மையான இருக்கிற, இல்லை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதையை சொல்லணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட நம்ம பேசணும். நிறைய பேர்கிட்ட பேசுகிறப்ப நிறைய கதைகள் நமக்கு வரும். அதுக்காக நீ உங்கள் கதை நடந்ததெல்லாம் சொல்லுடா அப்படின்னு எல்லாத்தையும் நோட் பண்ண சொல்ல, ஒரு பர்சனலாகவே நீங்கள் நிறைய பேர்கிட்ட பேசணும். அப்போ பேசுகிறப்ப உங்களுக்கு நிறைய கதைகள் வரும்னு நினைக்கிறேன். இது வந்து 2வது சொல்லுவேன். 3வது நான் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் ஆர்டிகல்ஸ்லோ இல்லை வந்து நியூஸ்லேயோ நீங்கள் படித்த செய்திகளை வச்சு நீங்கள் வந்து எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதோ ஒரு கோர்ட்டில் இந்த தீர்ப்பு சொல்லிட்டாங்க, இந்த தீர்ப்பு வந்து 30 வருஷமாக இந்த மாதிரி இல்லை அப்படின்னு ஒரு காதில் கேட்குறீங்க. ஒரு போக்சா கேஸ்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேஸை வச்சு நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு பேசிக் ரிசர்ச் பண்ணிங்கனாலோ இல்லை பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிங்கனாலோ உங்களால் வந்து ஒரு ஸ்டோரியை ரெடி பண்ண முடியும். அது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதுக்கு வந்து உண்மையான குற்றவாளி அவர் இல்லை, அது ஏதோ வந்து லாக் பண்ணிட்டாங்க அவரை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ யோசித்து பார்த்தீங்கன்னா, இப்போ உண்மையான குற்றவாளி யாருங்கிறத தாண்டி இது ஏன் அதை பண்ணாங்க, போக்சா கேஸ் வந்து என்ன மாதிரி வந்து இம்பேக்ட் ஏற்படுத்தும் இப்படிங்கிறத நீங்கள் வந்து யோசிக்கலாம். இந்த மாதிரி என்ன இன்சிடென்ட் வேணால் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லோகேஷ் வந்து சொல்லியிருக்காரு, லோகேஷ் கனகராஜ் இருக்கார்ல டைரக்டர், அவர் சொல்லியிருக்காரு, நான் ஏதோ ஒரு ஆர்டிக்கலில் படித்தேன், அங்கே தான் வந்து இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் ஏதோ நடந்தது பார்த்தேன், அதை வச்சு தான் நான் கைது ரெடி பண்ணேன்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி என்ன வேணால் இருக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி நடக்குதுங்கிறது நமக்கு தெரியாது. அந்த மாதிரி என்னென்ன இன்சிடென்ட் இருக்கோ டெய்லி நீங்கள் நியூஸ் பேப்பர் படித்தாலே அதில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு தோன்றது. ஏன்னா ஒரே நியூஸை படிக்கிற இப்போ நான் யோசிக்கிறதும் நீங்கள் யோசிக்கிறது வேறு மாதிரி இருக்கலாம். நீங்கள் ஒரு வித்தியாசமான அந்த கதையை அதை சூஸ் பண்ணலாம். நான் அதை வந்து ஒரு பேப்பரில் இருக்க நியூஸ்னு சொல்லிட்டு கடந்து கூட போயிடலாம். ஏன்னா அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் அதில் கொஞ்சம் எடுத்திங்கன்னா, பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை சொன்னேன், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதுக்கப்புறம் இது வந்து நான் வந்து நியூஸ் ஆர்டிக்கல் சொல்லுவேன். நியூஸ் சேனல்ஸை பார்க்குறப்ப கிடைக்கிற ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு நீங்கள் எழுதலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபில்ம் மேக்கர் ஃப்ரெண்ட்ஸுக்கோ, உங்களுக்கு யாரெல்லாம் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபிலிம் DNA. பை பாய்.